அனைவருக்கும் எங்களது அன்பான இனிய காலை வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தினம் ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோன்னா, ஒரு ஆற்று பாலம். இந்த ஆற்று பாலம் எங்கே இருக்குன்னா, நம்ம சென்ட்ரல் அமெரிக்காவில் ஹோண்டுராஸ்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு முக்கியமான நகரம் சொல்லுட்டெக்கான்னு அந்த வாயில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், எனக்கு தான் வருது சொல்லுட்டெக்கா. அந்த சொல்லுட்டெக்கா நகரத்தில் பக்கத்தில் ஒரு ஆறு, ரியோ கிராண்டே அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல கட்டின பாலம் பேர், அதே ஊர் பேரையே அந்த பாலத்துக்கு வச்சுருக்க சொல்லுட்டெக்கா. அந்த பாலத்தில் என்ன சிறப்புன்னா, வருஷம் வருஷம் பழைய காலத்தில் சொல்கிறேன், நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும், வருஷம் வரும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பாலம் சேதம் அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாலம் வழியாக தான் பேன் அமெரிக்கா ஹைவே போகுது. ஸோ அதனால் போக்குவரத்து ரொம்பவும் பாதிச்சுது. இது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி உண்டு பண்ணுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை போட்டு கசக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற பல நாட்டு இன்ஜினியர்ஸ்லாம் கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்படி ஆலோசிச்சு முக்கியமான டிசிஷனுக்கு வராங்க. என்னென்னா, ஒரு சஸ்பென்ஷன் பாலம் அங்கே கட்டலான்னு. அந்த சஸ்பென்ஷன் பாலம் எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் தாங்கக்கூடியதாக இருக்கணும், செலவை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அதுமாரி கட்டி முடித்து 1996ஆம் ஆண்டு அந்த பாலத்தையும் திறந்துடுறாங்க. எல்லாருக்கும் இப்போ தான் நிம்மதி. அப்பாடா, இனிமேலுக்கு நல்ல பாலம் கட்டிட்டோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. பாலம் கட்டி அடுத்த இயற்கை சீற்றமும் வருது. இயற்கை சீற்றம் பலமான இயற்கை சீற்றம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இந்த பாலம் ஒன்றும் ஆகாதுன்னு. அந்த நம்பிக்கை வீண் போகலை. அந்த இயற்கை சீற்றம் முடிஞ்சு எல்லாம் வந்து பார்த்தாங்க, அந்த பாலத்துக்கு சிறு பாதிப்பு கூட கிடையாது, அப்படியே நிற்கிது, கட்டின மாதிரியே இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அந்த பாலம் வழியாக போன ஆறு அங்கே இல்லை, ஆத்தக்கானும். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், என் கணத்தக்கானும். அதுமாதிரி உண்மையிலே அங்கே ஆத்தக்கானும். அவ்வளோ பெரிய இயற்கை சீற்றத்தில் அதோடைய ஆறு மடைமாற்றம் செஞ்சு வேறு ரூட்டில் போயிடுச்சு. இன்ஜினியர்கள்லாம் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. பாருங்கள், பூலோகம் வினோதமானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.